Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய back neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனிங் கிளாத் உடைய லென்த் வந்து 14 inches. ஷோல்டர் வந்து 5.5 inches. ஆர்ம் ஹோலும் 5.5 inches. இது வந்து 36 size, அதில் கால் பாகம் 9 inches plus 1.5 inches margins எடுத்து செஸ்ட் அளவு வந்து 10.5 inches எடுத்துக்கலாம். இடுப்பளவு வந்து 10 inches எடுத்துக்கலாம். இப்போ நெக்லைன் ட்ரா பண்ண போகிறோம். நெக்லைனுடைய விட்த்து 2.5 inches எடுத்துக்கலாம். நெக்குடைய லென்த் வந்து 9.5 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைனுக்கு கீழே விட்த்து வந்து 3 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் இந்த மாதிரி நெக் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், இந்த பேட்டர்னில் நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இந்த டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த டிசைனில் தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன் பேக்கில். இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த டிசைனை பேப்பர் பெஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து 1.5 inch கேப் விட்டுட்டு நம்ம இந்த பேப்பர் பெஸ்டிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை லைனிங் கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ண பிறகு இப்போ இது வந்து மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்டர் பண்ணி பின் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ண பிறகு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். இது வந்து நம்ம உள் பக்கமாக திருப்ப போகிறோம் இல்லைங்களா, அதனால மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடில் இருக்கணும். நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். இப்போ 1/4 inch கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இந்த லைனிங் கிளாத்தை நம்ம உள் பக்கமாக திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி எடுக்க போகிறோம். இது வந்து அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம அயன் பண்ணோன்னா நமக்கு தைக்கும்போது அந்த நெக் பேட்டர்ன் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். அதனால் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம். பாருங்க, அயன் பண்ணோன்னா ஷேப் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வரோம். பாருங்கள், நம்ம அயன் பண்ணதுனால தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அயன் பண்ண பிறகு அந்த கார்னர்ஸ்லாம் அழகாக ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தச்சுக்கிட்டு வரோம் 4 சைடும். தைக்கும்போது கையால் சரி பண்ணிக்கிட்டே தச்சுக்கிட்டு வரலாம். அப்போ தான் லைனிங் கிளாத்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா அழகாக கிடைக்கும். இப்போ ப்ளவுஸுடைய 4 பக்கமும் நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இந்த நெக் பேட்டர்ன் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இந்த டிசைன் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிசைனில் தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து பேப்பர் பேஸ்டிங்கில் இன்னும் பெருசாக வரைஞ்சிக்க போகிறோம். மேலே மட்டும் அதே அளவுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். சைடில் வந்து 1 inch அளவுக்கு பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சைடில் நம்ம 1.5 inch கேப் விட்டு பெருசாக ட்ரா பண்ணிவிட்டு பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து இந்த கோல்டு கலர் துணியில் தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கோல்டு கலர் மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத், அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண இந்த பேப்பர் பேஸ்டிங்கை வச்சு இந்த ஓரமாக நம்ம தச்சுக்கிட்டே வரப்போகிறோம்.
இப்போ எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா சைடுமே நம்ம எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேல் பக்கம் தைச்சோம் இல்லைங்களா, அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி திருப்புறோம். திருப்பிட்டு ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வரோம். ஓரத்தையல் அடிச்சுட்டு சுத்திரமும் தச்சுக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த பேட்ச் ஒர்க்கை. பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் நம்ம சுற்றி தச்சுக்கிட்டே வரோம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த நெக் பேட்டர்னை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 1 இன்ச்சில் நம்ம ஈவனாக மார்க் பண்ணிக்கிட்டே வரோம், 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு. பாருங்கள், நம்ம மார்க் பண்ண அந்த லைனை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து ஈவனாக 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கும் கீழே இன்னொரு 1 இன்ச்சு கேப்பில் ஈவனாக மார்க் பண்ணிக்கிட்டு அதையும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சோன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடித்து தச்சுக்கிட்டு வரோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்ட்ரெயிட் பீஸு அதை வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு ரோப் மாதிரி நம்ம தச்சுக்கிட்டே வரோம். இதை வந்து 1.5 இன்ச் நீளத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீசஸை இந்த மாதிரி பாதியாக மடித்து நம்ம அந்த 1 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஈவனாக வச்சு தச்சுக்கிட்டே வரோம். நான் வந்து 3/4 இன்ச்சு கேப்பில் இதை வந்து வச்சு தச்சுக்கிட்டே வரேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பீசஸை பாதியாக மடித்து 3/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ட்ரா பண்ண அந்த லைனில் தச்சுக்கிட்டே வரோம். இப்போ கீழே ட்ரா பண்ண லைன்லேயும் அதே மாதிரி தச்சுக்கிட்டு வரோம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற பிசுரெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்த பிறகு அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தைக்கிறோம். இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சோன்னா நம்ம தைச்ச அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தைக்கிறோம். லேஸ்க்கு இப்போ 2வது சைடும் தைச்சிக்கிட்டு வரோம். லேஸ் எப்போவுமே 2 சைடுமே தைக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ தைச்ச பிறகு அந்த ப்ளூ பீஸ் வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அதுக்கு கேப் இருக்குது. அந்த கேப்பில் நான் வந்து இந்த கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு தைக்கிறேன். நான் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு தைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாவது ஃபேன்சி ஸ்டோன் மாதிரி கூட வாங்கி வச்சு தைச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வச்சு தைச்ச பிறகு இந்த பேட்ச் ஒர்க்கை ப்ளவுஸில் நம்ம கரெக்டாக சென்டர் பார்த்து அலைன் பண்ணுறோம். சென்டராக பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், சென்டராக பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிட்டு தைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வளைவுலலாம் நிறுத்தி நம்ம தைச்சோன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதனால் அந்த வளைவுலலாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தைச்சிக்கிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் அந்த பேட்ச் ஒர்க்கையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டாட்ஸ் பிடிக்க போகிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு 4 இன்ச்சு நீளத்துக்கு 2 சைடுமே டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே டாட்ஸ் பிடிச்சாச்சு. இப்போ வந்து பின்னாடி பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் நம்ம இப்போ பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம்.
இதுக்கு கீழே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். பெல்ட் வந்து 2 தையல் போட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதனால 2 தையல் போட்டுக்கிறோம். லாஸ்ட்டு நம்ம நெக்லைனை சுற்றி லேஸ் வச்சு தச்சுக்கிட்டு வரோம். இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லேஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே ப்ளெயினாகவும் விட்டுடலாம். நான் வந்து லேஸ் வச்சேன்னா இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து நெக்லைனை சுற்றி லேஸ் வச்சு தச்சுக்கிட்டு வரேன். லேஸ் வச்சு தைக்கும்போது அந்த கார்னர்ஸு அந்த எட்ஜஸ்லலாம் நல்லா நிதானமாக நிறுத்தி தச்சுக்கிட்டு வரலாம். அப்போ தான் நமக்கு அந்த நெக் பேட்டர்ன் அந்த ஷேப் நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும். லேஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தச்சுக்கிட்டு வரலாம். இப்போ லேஸ்க்கு ஒரு பக்கம் தச்சாச்சு. இப்போ 2வது தையல் போடுறோம். இப்போ 2 பக்கமும் தச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரோப்க்கு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறோம். இது வந்து 4 இன்ச் நீளம் 4 இன்ச் அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீசஸ் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மடித்து கோல்டு கலர் ரோப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ரோப்புடைய ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ளவுஸை வந்து பாதியாக மடிச்சுட்டு 2 சைடும் ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய டிசைனர் ப்ளவுஸ் ரெடி. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.